இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது தகுதி இல்லையா? அத சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, உங்க பையன். நான் இப்போ நினைச்சா கூட அவனை என் கூட கூட்டிட்டு போக முடியும். நான் கூப்பிட்டா அவன் உடனே வந்துருவான். ஏன்னா அவன் என்னதான் அவ்வளவு லவ் பண்றான். என் பையன் என்ன மீறி எதுவுமே பண்ண மாட்டான். வீணா கற்பனையை வளர்த்துக்கிட்டு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காரு. யார் அசிங்கப்படுவாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்களே பாப்பீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தி வருணை என் புருஷனாக்கி உங்க வாயால என்ன மருமகன்னு சொல்ல வைக்கல. நான் சாரா இல்ல. என் பையனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. வெண்ணிலாதான் என் மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இல்ல இந்த அண்ணாமலையோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஜாக்கிரதை. கண்ணா, சாரா இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினா. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. நியூயார்க்ல நீங்க 2 பேரும் லவ் பண்ணதா சொன்னா. அம்மா, அது வந்து அவ சொல்றது. ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்காது. அப்படி இருந்திருந்தா நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருப்ப. இந்த உலகத்துல யாரு வந்து உன்னை தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சாரா ரெடி பண்ணிட்டு வந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஃபேக்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வார்ன் பண்ணி விட்டேன். ஆனா அவ என்கிட்டயே உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சவால் விட்டுட்டு போறா. அம்மா, அவ இல்ல, யாராலையும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுமா. எனக்கு தெரியும்பா, நீ என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. நீ திரும்ப நகையை சரியா எடுத்து வச்சியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அந்த டென்ஷன்ல நான் அந்த நகையை எடுத்து வச்சேனான்னு தெரியல. ஆனா எல்லா நகையும் எடுத்து வச்ச மாதிரி தாங்க ஞாபகமா இருக்கு. அப்ப வீட்டுல வச்ச நகை எங்கம்மா போகும்? அது தாங்க தெரியல. என்ன நீ பரம்பரை நகையை போய் காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? சரி, நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேற எங்கேயாவது போனியா? ஞாபகம் இருக்கா? இல்ல வேற யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருக்கியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லைங்க, நகையை நான் வேற யார்கிட்டயும் கொடுக்கல. நான் தான் எடுத்து வச்சேன். சரி, அப்ப நகை எங்கதான் போயிருக்கும்? அதான் சரியா ஞாபகம் இல்லைங்க. நான் வேணா வெண்ணிலாக்கு போன் பண்ணி கேக்கட்டுமாங்க? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம். அப்படி கேட்டா தப்பாயிடும். இந்த நிச்சயமே பல பிரச்சனைக்கு இடையில இப்பதான் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நீ நகை காணும்னு கேட்க போய் அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும். உனக்கெல்லாம் இந்த அண்ணாமலை குடும்பத்துக்குள்ள வர தகுதியே இல்ல. நீ எல்லாம் அந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படலாமா? உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. எந்த தகுதியுமே இல்லாத நீயே அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகனா இருக்கும்போது எனக்கு அண்ணாமலை குடும்பம் என்ன, அதை விட பெரிய குடும்பமாவே கிடைக்கும். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஓ, நல்லாவே தெரியுமே. வீட்டோட மாப்பிள்ளைங்கிற பேர்ல ஓசி சோர்த்திங்கிற உத்தமன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மரியாதையா பேசு. இந்த மாதிரி சவுண்ட் விடுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளா போறேன்னு நினைச்சுதான் அன்னைக்கு உங்ககிட்ட பறிஞ்சு பேசினேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அமைதியா போயிடுவேன்னு நினைச்சிடாது. சும்மா முறைச்சிட்டு இருக்காம கிளம்பு.
வீட்ல சாப்பாடு முடிஞ்சிட போகுது. அப்புறம் பாவம் மிச்சம் மீதி தான் கிடைக்கும். என்ன இவ லூஸ் ஆயிட்டானா? தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆ? வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா. அக்கா அக்கா சொல்லுக்கா. சாரிக்கா. ம், இப்பவே கூப்பிட கூப்பிட கண்டுக்காம இருக்க. கல்யாணம் முடிஞ்ச அந்த வீட்டுக்கு போயிட்டா சுத்தமா கண்டுக்க மாட்ட போல. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் விட்டு கொடுத்ததுனாலதான் உனக்கு இந்த வாழ்க்கை. இல்லனா இதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாரிக்கா. அவருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு தோணுது, ஆனா என்ன அனுப்புறதுன்னு தெரியல. அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதானே, இத கொடு. ஐயோ அக்கா, அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு. நான் டெலீட் பண்ணிடுறேன். அக்கா அதான் நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏண்டி பயப்படுற? அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டான். அவருக்கா? அவருன்னு சொல்லு. என்னதான் இருந்தாலும் அவர் என் வீட்டுக்காரர் தானே. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரிங்க மேடம், சரி, உங்க அவர்கிட்ட நீங்களே பேசிக்கோங்க. இந்தாங்க புடிங்க. ஐயோ, மெசேஜ் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அண்ணா, ஏய் வெண்ணிலா, என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அம்மா, அவரு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காருமா. அப்படியா? அடேங்கப்பா, எவ்வளவு சந்தோஷம். என் பொண்ண வேலைக்காரியாக்கிட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கீங்களா?